முடித்து அயோத்திக்கு திரும்பிய ஸ்ரீராமருக்கும் சீதா பிராட்டிக்கும் அயோத்தியில் கோலாகலமாக பட்டாபிஷேகம் நடைபெற்றது. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி திளைத்தனர். ஸ்ரீராமச்சந்திரா, வெற்றி திருவுடையாய், நீலமேனி தோளுடையாய், கொற்றவனுக்கு கொற்றவனே, உன் முன்னோர்கள் தரித்த இந்த பொன்முடியை ஏற்று அயோத்திக்கு அதிபனாய், அகிலத்திற்கும் சக்கரவர்த்தியாய் என்றும் நீடு புகழ் கொண்டு வாழ வாழ்த்துகிறேன். ஞானமணி விளக்கான என் குருதேவா வணங்குகிறேன். அன்பு சார் ஆன்றோர்களே, இனிய பெருமக்களே, இனிதான் மக்களுக்கென மக்களில் ஒருவனாக இந்த மகுடத்தை ஏற்கிறேன். இனி ஒவ்வொரு சொல்லும் செயலும் உங்களின் நன்மைக்கு. जय श्री राम। श्री राम राजने रघुकुलेशने बाल रूपने अयोध्या राम। श्री राम श्री राम कलियायुगत्तिलवतारमेत्तु तलं कण्डायेयं राम राम। रघुराम रविकुलसोम जय राम जय जन राम सुरविनुतागम शुभ नाम।
காவலர்களே, வணங்குகிறோம் அண்ணா. வாருங்கள் காவலர்களே, நகர்வலம் சென்றீர்களே, மக்கள் அனைவரும் நலமா? நலம் அண்ணா. மக்கள் அனைவரும் நம் பட்டாபிஷேகம் பற்றி என்ன பேசிக் கொள்கிறார்கள்? மக்கள் மக்கள் என்ன உமது பாவனையே சரியில்லை, சொல், என்ன பேசிக் கொள்கிறார்கள்? மாற்றான் வீட்டில் பல நாட்களாக தங்கியிருந்த சீதையை ராமர் ஏற்றுக்கொண்டார் என்று தவறுதலாக பேசுகிறார்கள் பிரபு. என்ன, சீதையை தவறாக பேசுகிறார்களா? லக்ஷ்மணா. வணங்குகிறேன் அண்ணா. லக்ஷ்மணா, நான் சொல்ல போகும் விஷயம் உன் மனதை துன்புறுத்தும். அதை அக்கறையுடனும் கவனமாகவும் கேள். நாட்டு மக்கள் மத்தியில் சீதையின் கற்பை கேலியாக பேசி வருவது எனக்கு துன்பமளிக்கிறது. சீதாதேவி கற்புடையவள் என்பதை என் உள்ளத்தில் நான் ஏற்றுக்கொண்டேன். பொது ஜனங்களின் அவதூறுகளை தவிர்க்க தேவைப்பட்டால் என் உயிரையும் இழக்க முன் வருவேன். எந்த துரதிர்ஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. லக்ஷ்மணா, நாளை விடுவதற்குள் கருவொற்ற சீத்தையை கானகத்து சென்று விட்டு வா. நாளை காலையிலா? சில பண்பு கெட்ட மனிதர்கள் பேசிய பேச்சை தவறாக எடுத்துக்கொண்டு செய்யும் தவறான செயல் இது. மக்களின் தொண்டர்கள் நாம். மக்கள் கூறியதை நாம் யோசிக்க வேண்டும். என் கட்டளையை நிறைவேற்று. அன்று அண்ணியின் புனிதத்தை சந்தேகப்பட்டு அக்னியில் இறங்கச் சொன்னீர்கள். இன்று கானகத்திலா? இதை நீ செய்யாவிட்டால் நான் வேற ஆள் பார்த்துக் கொள்கிறேன். இல்லை அண்ணா, இல்லை. நாளை காலையிலேயே நான் அண்ணியை கானகத்தில் விட்டு வருகிறேன். காட்சி 2. மக்களின் சந்தேகத்தால் ஸ்ரீராமரால் காட்டில் விடப்பட்ட சீத்தை சில திங்களில் லவன் குசன் என்ற 2 தவ புதல்வர்களை பெற்றெடுத்தாள். சீதை, லவன், குசன் ஆகியோர் வால்மீகியின் அரவணைப்பில் வனத்தில் வாழ்ந்து வந்தனர். லவன், குசன் இருவருக்கும் ஆயக்கலைகள் அனைத்தையும் வால்மீகி குருவாக இருந்து கற்றுக் கொடுத்தார். சீடனே, நீ சென்று லவனையும் குஷனையும் அவர்கள் தாயை வணங்கி இங்கு அழைத்து வா. அப்படியே ஆகட்டும், இதோ வருகிறோம். என் செல்வங்கள் வாழ்வில் விளக்கி ஏற்றி வைக்கும் என் குருதேவருக்கு பணிவான வணக்கங்கள். வணங்குகிறோம் குருதேவா. முன்னாடி வாங்க. வாழ்க வளமுடன் வனதேவி. உன் குழந்தைகளுக்கு இன்று நான் ராமாயண பாடத்தை துவங்குகிறேன். அவர்கள் என்னிடம் கற்று வெளியுலகில் பாடப்போகும் ராமாயணம் மிகப்பெரியது. புதிரான உன் வாழ்விற்கு ஒரு விடை கிடைக்கும். மகளே, உன் வேதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறும். சென்று வருகிறேன் குருதேவா. சென்று வாங்க. சீடர்களே, ஆயக்கலைகள் அனைத்தையும் ஆளும் சரஸ்வதியை வணங்கி தியானம் செய்து கொள்ளுங்கள். சரி, இன்றைய பாடத்தை சொல்கிறேன். அதை கவனமாக காதில் வாங்கிக் கொள்ளுங்கள். அமருங்கள். மிதிலையில் செல்வ சீதைக்கு ஜனகன் சுயம்பரம் வைத்தான். அதில் சிவதனுசை ஒடிக்கும் வீரனுக்கே சீதை என்றான். யாராலும் சிவதனுசை ஒடிக்க முடியவில்லை. அப்பொழுது விஸ்வாமித்திரர் அந்த ராமரை பார்த்து ஜனகன், யார் இந்த சூரியன், அழகிய சந்திரன் என்று கேட்டார். அதற்கு தசரதனின் மைந்தன் ராமன் என்றார். வில்லை வளைக்கும்படி முனிவர் அனுமதி கொடுக்க ராமன் வில்லை எடுத்தான், வளைத்தான். வில்லை வளைத்த ராமனுக்கே சீதை என்றான் ஜனகன். தன் சபையில் ரகுகுலம் விஸ்வகுலம் இரண்டும் இணைந்தது மிதிலையில். சரி, ராமனை போன்று ஆயக்கலைகள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். அப்படியே ஆகட்டும் குருதேவா. சரி, முதலாவதாக வில் பயிற்சி.
இன்றைய பயிற்சி அருமை. மீண்டும் நாளை தொடரலாம். சென்று வாருங்கள். காட்சி 3. லவன் குசன் இருவரின் தன்னம்பிக்கையை உணர்த்தும் சிறு காட்சி. அண்ணா, உன் பெயர் என்ன? என் பெயர் நடராஜன். நடராஜன் என்ற பெயரை ஐயா இவனுக்கு யார் வைத்தது? நான் தான் வைத்தேனப்பா. இவனால் நடக்க முடியாதா? இவனால் நடக்க முடியாது. இவனை நாங்கள் நடக்க வைக்கிறோம். உங்களுக்கு நடக்க வைக்கிற மந்திரம் எல்லாம் தெரியுமா? மந்திரம் எல்லாம் தெரியாது, ஆனால் தந்திரம் தெரியும். அந்த தந்திரத்தை எனக்கும் சொல்லிக் கொடுங்களேன். நானும் இவனை நடக்க வைக்கிறேன். அந்த தந்திரத்தின் பெயர் நம்பிக்கை. அது என்ன நம்பிக்கை? வலது கை இடது கை என 2 கைகளும் உண்டு. யானைக்கு தும்பிக்கை உண்டு. இந்த நம்பிக்கை கை எந்த கை? அதை நான் பார்த்ததே இல்லையே. அந்த கை கண்ணுக்கு தெரியாது, அது நெஞ்சில் இருப்பது. நம்பிக்கை நெஞ்சில் இருந்தால் யானை அடக்கலாம், புலியையும் விரட்டலாம். நடராஜா, உன்னால் முடியும், எழுந்திடுங்கள். நடராஜா, உன்னால் முடியும், எழுந்திடுங்கள். நடராஜா, உங்களால் முடியும், எழுந்திடுங்கள். நடராஜா, உங்களால் முடியும், எழுந்திடுங்கள். நடராஜா, உங்களால் முடியும், எழுந்திடுங்கள். என்னால் நடக்க முடிகிறது. நடராஜா, நீ நடக்கிறாய். மிக்க மகிழ்ச்சி குழந்தைகளே, நன்றி. உங்கள் பையனை நாங்கள் நடக்க வைக்கவில்லை, அவனின் நம்பிக்கை தான் அவனை நடக்க வைத்தது. சரி குழந்தைகளே, நாங்கள் சென்று வருகிறோம். வணங்குகிறோம் குருதேவா. வாழ்க வளமுடன். நடராஜன் அப்பாவாணி, அவனுக்கு நடக்க வராது என்று கேள்விப்பட்டேனே. தற்போது அவன் நடக்கிறான். அதற்கு காரணம் முனிக்குமாரர்களான லவனும் குஷனும் தான். என் மகனுக்கு தைரியம் கூறி நம்பிக்கையை ஊட்டி அவனை நடக்க வைத்து விட்டார்கள். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. நல்லது. மனிதர்கள் அனைவரின் உள்ளத்திலும் நம்பிக்கை இருந்தால் எதையும் செய்ய முடியும். நன்றி குருவே. சென்று பாருங்கள். லவா, குஷா, மிகவும் நன்று. நீங்கள் இருவரும் உலகமெங்கும் சுற்றி ராமரின் பெருமைகளை பாட வேண்டும். முதலில் அயோத்தி செல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் குருதேவா. சென்று வாருங்கள். வணங்குகிறோம் தாயே. தாயே, நமது ஸ்ரீராமரின் பெருமைகளை 2 சிறுவர்கள் அயோத்தி மக்களிடையே பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? எங்கே அந்த சிறுவர்களை அரண்மனைக்கு அழைத்து வாருங்களே. உத்தரவு தாயே. சிறுவர்கள் வணங்குகிறோம் தாயே. இவர்கள்தான் ஸ்ரீராமரின் பெருமையை பாடிய அச்சிறுவர்கள். வணங்குகிறோம் தாயே. எங்கே எங்களது ஸ்ரீராமனின் பெருமைகளை பாடுங்களேன், நாங்களும் கேட்கிறோம். அப்படியே ஆகட்டும் தாயே. நாங்கள் செல்கிறோம். சீதாராம சரிதம், ஸ்ரீ சீதாராம சரிதம், கானம் பொங்கும் ஞானம், தியானம் ஜென்ம புனிதம், ஒரு முறை செவி பழவளமும் காணலாம், அது வேத வடிவம் லோக கடிதம், ஆதி கவி வால்மீகி எழுதும் சீதாராம சரிதம்.
எதற்கு இந்த பரீட்சை, யாருக்கிந்த பரீட்சை? ஸ்ரீராமனின் மனைவிக்கா கற்ப பரீட்சை, அழிவில்லாத அருள்நிதிக்கா அக்னி பரீட்சை. எதற்கு இந்த பரீட்சை, யாருக்கிந்த பரீட்சை? ஸ்ரீராமா. அக்னி நோக்கி குதித்தாள் அவமானத்தினால் சதி, அக்னி நோக்கி குதித்தாள் அவமானத்தினால் சதி. நிழல்கள் எரிந்த நிஜமும் தெரிந்த நிலை குலைந்தது அவனி. அக்னி தேவன் அலறலே அண்டமெங்கும் ஒலித்ததே, சீதை மகாபதி விரலை ஜகமே வழி மொழிந்ததே. உலகில் அனைவருக்கும் சீதை புனிதவதி சாட்சியான ஸ்ரீராமனே, அருள் ஜானகியுடன் அயோத்தி சென்றால் சகல தர்ம குண தேவனே, சீதா சமேத ஸ்ரீராமனே. எங்களது ஸ்ரீராமனின் பெருமைகளை பாடிய உங்களுக்கு பரிசுகள். வேண்டாம் தாயே வேண்டாம், எங்களது குருநாதர் யாரிடமும் எந்த பரிசு பொருட்களையும் பெற்றுக்கொள்ளக் கூடாது என்று கூறியிருக்கிறார். கிழங்கு கனிகளை உண்பவர்களுக்கு தங்க நாணயங்களால் என்ன பயன்? நாங்கள் விடைபெறுகிறோம் தாயே. நலம் உண்டாகட்டும். அயோத்தி சென்று திரும்பிய லவனும் குசனும் வால்மீகியை சந்தித்தல். வாருங்கள். லவா, குஷா, வந்துவிட்டீர்களா? எப்பொழுது வந்தீர்கள்? சற்று முன்புதான் குருவே. அன்னையை வணங்கிவிட்டு பின் தங்களை காண வேண்டும் என்று எண்ணினோம். சரிதான். மாதா பிதா பின்புதான் குரு. சரி, அயோத்தி சென்று வந்த மகிழ்ச்சியே உங்கள் முகத்தில் இல்லையே. அங்கு நாங்கள் கண்ட காட்சி மிகவும் வேதனையாக உள்ளது குருவே. அங்கு ஸ்ரீராமர் சீதா தேவியின் உருவத்தை தங்க பதுமையாக செய்து அஸ்வமேத யாகம் நடத்த உள்ளார். இது வேதனைக்குரிய செயல் அல்லவா குருவே? ஆம் மாணவர்களே, நடப்பது எல்லாம் நம் கையில் இல்லை, எல்லாம் விதி. ராமன் சீதையை கர்ப்பமான நேரத்தில் கானகம் அனுப்ப வேண்டும் என்பது விதி. இதற்கு சலவை தொழிலாளி ஒரு காரணமாகிவிட்டான். ராமன் ஒரு கருவியாக்கப்பட்டான். எல்லாம் விதி. சரி, நாங்கள் சென்று வருகிறோம் குருதேவா. சென்று வாருங்கள். ஸ்ரீராமரின் அஸ்வமேத யாக குதிரையை லவனும் குசனும் பிடித்து கட்டி வைத்தல். அதோ பாருங்கள், ஏதோ ஒரு காட்டு மிருகம் வருகிறது. அது சிங்கம். கழுத்தில் முடி இருக்கிறது. அது சிங்கம் இல்லை, காட்டெருமை. இது கூட உனக்கு தெரியவில்லையா? நண்பர்களே, உளராதீர்கள். அது எங்கே வருகிறது? இது குதிரை. சாதுவான மிருகம். மனிதர்களை சுமந்து செல்லும் சாதுவான பிராணி. அரசர்கள் இதில் தான் பயணம் செய்வார்கள். ஆனால் அலங்கரிக்கப்பட்ட குதிரை தனியாக வருகிறது. ஐயோ, எங்களுக்கு மிகவும் பயமாக உள்ளது. நான் பிடித்து வருகிறேன். இதில் ஏதோ ஒரு வாசகம் எழுதியிருக்கிறது. அயோத்தி சக்கரவர்த்தி நடத்தும் அஸ்வமேத யாக குதிரை இது. தன் பெருமையை உலகோர் அறிய அனுப்பப்படும் குதிரை. இந்த குதிரையை யாரும் தடுத்து நிறுத்தக்கூடாது. அப்படி எவரேனும் தடுத்து நிறுத்தினால் அவர் மீது ஸ்ரீராமர் படைகள் படையெடுத்து அவர்களை முறியடிக்கும் என்பதை அறிக. யார் இந்த குதிரையை கட்டி வைத்தது? சிறுவர்களே, நீங்கள் யார்? நாங்கள் காட்டில் வாழும் முனிகுமாரர்கள். ஸ்ரீராமர் அனுப்பிய குதிரை இது. இதை கட்டுவது தவறு. இப்பொழுது இதை அவிழ்த்து விடுங்கள். விவரம் தெரிந்துதான் கட்டியுள்ளோம். இதை மீட்க யார் வந்தார்?
என் தம்பிகள். என் பெயர் சத்ருக்னன். என் பெயர் பரதன். அஸ்வமேதையாக குதிரையை கட்டியது யார்? நாங்கள் தான். அதை உடனே அவிழ்த்து விடுங்கள். குதிரையை விட முடியாது. உங்கள் அரசரை வரச் சொல்லுங்கள். என்னுடன் மோதி குதிரையை அழைத்து செல்லட்டும். முதலில் எங்களுடன் போரிடுங்கள். நாங்கள் தயார். காட்சி 7. அஸ்வமேதையாக குதிரையை மீட்க வந்த சத்ருகணன் பரதனை லவனும் குசனும் போரிட்டு மயக்கமடைய செய்தனர். ஆதலால் ஸ்ரீராமரே நேரில் வந்து போரிடல். அஸ்வமேதையாக குதிரையை கட்டி வைத்தது நாங்கள் தான். அதை அவிழ்த்து விடுங்கள். முடியாது. குழந்தைகளே, என் பொறுமையை சோதிக்காதீர்கள். இதோ என் கோதண்டத்தில் இருந்து வரும் அம்பு உங்கள் தாய் தந்தையருக்கு பிள்ளைகள் இல்லாமல் செய்ய போகிறது. எங்கள் குருநாதரின் காவிய நாயகனே, உங்கள் கோபம் எங்களை ஒன்றும் செய்து விடாது. கோதண்டத்தில் இருந்து அம்பு தொடுத்து அனுப்புங்கள். உங்கள் வலிமை மிக்க அம்புகளை எங்கள் அம்புகள் பொடி பொடியாக்கிவிடும். ஆஞ்சநேயன் இவன் அஞ்சனசி கோரை மதிலும் வீரன். அஞ்சனை வைந்தன் ஆஞ்சநேயன் இவன் அஞ்சனசி கோரை மதிலும் வீரன். பஞ்சபூதங்களும் அடங்கிடும் சீலன். நெஞ்சு நாமனை நிறுத்திய தூதன். அஞ்சம் அடைந்தோரை கரணிக காத்திட நெஞ்சு பலம் கொண்டு விரைவாய் தோன்றிடுவான். அன்னையே, அன்னையே, கண்டேன் என் அன்னையை. சிரஞ்சீவியாக இரு. என்ன அனுமா திடீரென வந்துள்ளாய்? தங்கள் புதல்வர்கள் அஸ்வமேதையாக குதிரையை கட்டி வைத்து விட்டனர். அதை அறிந்த சத்ருக்ன லக்ஷ்மணனை போரிட்டு மயக்கமடைய செய்தனர். பின் ஸ்ரீ ராமச்சந்திரரே போர் புரிய வந்துவிட்டார். உடன் போர் புரிவது யார் என்று அறியாமல் வந்துவிட்டார். என்ன, என் செல்வங்கள் அவர்கள் தந்தையுடன் போர் கொள்கிறார்களா? என்ன கொடுமை இது! போர் எங்கு நடக்கிறது? என்னை அங்கு அழைத்து செல் ஆஞ்சநேயா. வாருங்கள் தாயே. லவா, குசா, என் செல்வங்களே, ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள்? நீங்கள் இருவரும் அவர் யார் என்பதை அறிவீர்களா? மாபெரும் வீரர். கோதண்டத்தில் இருந்து எழும் அம்பே உங்களை கொல்லாமல் விடாது. லவா, குசா, வில்லை கீழே போடுங்கள். நீங்கள் இருவரும் சென்று அவரிடம் மன்னிப்பு கேளுங்கள். இந்த புனிதமான குரல் என் சீதாவின் குரல் அல்லவா? சீதா, சீதா. தாயே, நீங்கள் தான் அந்த சீதா பிராட்டியா? இந்த கொடுமையை காணவா நான் இத்தனை நாள் உயிர் பிழைத்திருந்தேன். சீதா, என்னை மன்னித்து விடு. மாதரசி, என்னை மன்னிக்க மாட்டாயா? என்ன வார்த்தை இது சுவாமி? தங்கள் முன் உள்ள குழந்தைகள் தங்கள் செல்வங்கள். என்ன, என் செல்வங்களா? லாவா, குஷா, வாருங்கள். வணங்குகிறோம் தந்தையே. என் தோளிலும் மார்பிலும் விளையாட வேண்டிய உங்களை இந்த வனத்தில் விட்ட பாவி நான் தான். இன்றோடு என் கடமை முடிந்தது சுவாமி. அன்னையே, அப்படி சொல்லாதீர்கள். இனி நீங்கள் தான் எங்களை அரசாள வேண்டும். இல்லை லக்ஷ்மணா, இல்லை, வேண்டாம். பூமாதேவி தாயே, என் கணவனை தவிர வேறு எவரையும் நினைக்காமல் இருந்திருந்தால், என் கணவனை தவிர மற்றவரை ஏறெடுத்து பார்க்காமல் இருந்திருந்தால், என் மனம், வாக்கு, செயலில் நான் குற்றமற்றவள் என்று நினைத்தால் எனக்கு அடைக்கலம் கொடும் தாயே. ஸ்ரீராமச்சந்திரனின் உள்ளத்தில் நான் வசித்தேன் என்பது உண்மையானால் எனக்கு உன்னில் இடம் கொடும் தாயே. ஏனென்றால்
இனி நான் இந்த தகுதியற்ற மக்கள் முன்னிலையில் நாணத்துடன் தலை குனிந்து நிற்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்படக்கூடாது தாயே, ஏற்படக்கூடாது. மகளே சீதா, கலங்காதே. நீ இந்த மண்ணுலையிலிருந்து பட்ட துன்பங்கள் போதும், பொறுத்தது போதும் மகளே. என்னுடன் வந்துவிடு. தாயே, சீதா, 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 என்னை புலம்ப விட்டு சென்றாயே. இவன் பொல்லாதவன், இவனோடு வாழ்ந்தது போதும் என்று புலம்ப விட்டு சென்றாயா சீதா? ராமா, என்ன இது? நீயுமா இப்படி உன் அவதார மகிமையை அறியாமல் இப்படி புலம்புவது முறையா? சீதையின் விருப்பம்படி லவனையும் குஷனையும் அயோத்தி அழைத்துச் சென்று அவர்களுக்கு பட்டம் சூட்டி நடக்க வேண்டியதை நல்ல முறையில் நடத்து. ஆகா, என் அருமை மாணவர்கள் அயோத்தியை ஆளப்போகிறார்கள். லவனுக்கும் குசனுக்கும் ஆட்சியை அமைத்துக் கொடுத்த ஸ்ரீராமர் சிறு காலத்திற்கு பின் வைகுண்டம் அடைந்தார்.